காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. ஆட்டை கட்டி வைத்து புலியை பிடிப்பது போல பொன் பெண் பொருள் என்ற மாயையை காட்டி என் மதியை மயக்கி ஆசை என்னும் வலைக்குள் என்னை சிக்க வைப்பது என்ன நியாயம் இறைவா என கேட்கிறார் சித்தர் சிவவாக்கியர். ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்து மாறுபோல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ என்று 2 வரியில் தெளிவாக இருந்த சித்தர் சிவவாக்கியர் அடுத்த 2 வரியில் ஏமாந்து போய்விட்டார். கோடு காட்டி யானையை குன்றுரைத்த கொற்றவா. இதற்கான விளக்கம் என்னவென்றால், தாருகாவனத்தில் வசித்த முனிவர்கள் தான் பெற்ற சித்துக்களால் ஆணவம் ஏறி நின்றனர். அந்த முனிவர்களின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பிச்சாண்ட வடிவம் எடுத்து சென்றார். அதாவது துணி இல்லாமல் அம்மனமாக தெருவில் நடந்து சென்றார். சிவபெருமான் துணி இல்லாமல் நடந்து செல்லும் அழகை பார்த்து முனிவரின் பத்தினி மனைவிகள் மதிமயங்கி விட்டனர். சில காலத்திற்கு பிறகு முனிவர்களின் மனைவிகள் சிவபெருமான் மூலம் பிள்ளைகளையும் பெற்று கொண்டனர். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் மிகப்பெரிய யாகம் செய்து சிவபெருமான் மீது தங்களுடைய தவ வலிமையால் எண்ணற்ற கொடிய உயிர்களையும் யானை புலி ஆகிய கொடிய மிருகங்களையும் அனுப்பினர். சிவபெருமான் அட்டமா சித்துக்களுள் ஒன்றான அனிமா சக்தியால் மிகவும் சிறியதாக மாறி யானையின் வயிற்றுக்குள் சென்றார். அதன் உள்ளிருந்து மாபெரும் உருவம் கொண்டு வயிற்றை கிழித்து வெளியே வந்தார். யானையின் தோலையும் அதுபோலவே புலியை கொன்று புலியின் தோலையும் ஆடையாக போர்த்தி கொண்டார். ஆனால் இது உண்மையா என்றால் இல்லை, இது ஒரு புராண கதை. இப்படி பெண்களை கேவலமாக இழிவுபடுத்தி ஒரு புராண கதையை எழுதியவன் வேதவியாசன். உண்மையில் சிவபெருமான் அம்மனமாக வரவும் இல்லை. அந்த அம்மனத்தை பார்த்து முனிவர்களின் மனைவிகள் மதிமயங்கி சிவபெருமானிடம் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளவும் இல்லை. சிவபெருமான் என்ற பெயரில் காட்டப்படுகின்ற கடவுள் நம்மை போல ஒரு ஆன்மா, அதாவது அது ஒரு சிற்றணு. இயற்கை உண்மை கடவுளை நோக்கி கடுமையான தவம் செய்து 5 பெற்று கொண்டது இது போன்ற சிற்றணுக்கள். ஆனால் இந்த புராண கதையை உண்மை என்று நம்பி சித்தர் சிவவாக்கியர் ஓடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா என்று பாடி கடைசி வரை உண்மை தெரியாமல் போய் தியானம் போன்ற சாதனங்களை கடுமையாக செய்து சமாதி அடைந்து விட்டார். கடவுள் இன்பத்தை பெறுவதற்காக மனித தேகம் பெற்றுக்கொண்ட சிவவாக்கியர் என்ற ஆன்மா கடைசியில் இப்படி ஏமாந்து போய்விட்டது என்று நினைக்கும் பொழுது இதயமே ஒரு கணம் ரணமாகிறது.